அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு முறை நீங்கள் டிஎன்பிசி அந்த வெப்சைட்டில் ஒரு ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதலாம். இதை அங்கங்கே இருக்கக்கூடிய நெட் சென்டரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணணும், எந்தெந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்றத அந்த சென்டரில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த டிஎன்பிசி அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், www.tnpsc.com அப்படின்ற அரசு இணையதள முகவரியில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுசாக படிங்க. அது உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். அதில் ஃபோட்டோவிலேருந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் அதிலே கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. தேர்வு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, இந்த எக்ஸாமுக்கு எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, முதல்ல 100 கேள்விகள் தமிழ், அப்புறம் இலக்கணம் சார்ந்த ஜென்ரலாக கொடுப்பாங்க. அதன் பிறகு வரக்கூடிய 75 மதிப்பெண்கள் பொதுவானது. இந்த சயின்ஸ், மேக்ஸ், அப்புறம் சோஷியல், இதெல்லாம் பொது ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் கலந்து அந்த 75 வினாக்கள் கொடுப்பாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய 25 வினாக்கள் சைக்காலஜி கொஷின்ஸாக கொடுப்பாங்க. அப்படி மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். டோட்டல் மார்க் 300 மதிப்பெண்கள். அதில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு குறிப்பிட்ட டேட்டில் அரசாங்கம் வெளியிடுவாங்க. கீ ஆன்சர்ஸும் வெளியிடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய நம்பர் ஆன்லைனில் வெளியிடுவாங்க. அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அரசு தேர்வில் தேர்வாயிட்டீங்க அப்படின்றத சந்தோஷப்பட்டுங்க. இந்த வருஷம் டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 3935 வேக்கண்ட் இருக்குது. இதில் ஆண், பெண் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இராணுவ வீரர்கள், விதவைகள், ஹேண்டிகேப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரியில் பிரிச்சிருந்தாலும் இந்த முறை வேக்கண்ட் நிறையவே வந்திருக்கு. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதக்கூடிய நிறைய நபர்கள் எல்லா சப்ஜெக்டையும் படிங்க. ஜென்ரல் நாலேஜை நடக்கக்கூடிய அந்தந்த விஷயங்களில் அப்டேட்டில் இருங்க. நம்ம தினமும் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் பின்னாடி பக்கத்தில் லாஸ்ட் பேஜில் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லி தேர்வுக்கான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க. புக் பேக் கொஷின்ஸ் படிங்க. டிஎன்பிஎஸ்சிக்கான மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது, படிங்க. 6th to 10th 12th புக்கு எடுத்தீங்க அப்படின்னா பேஜ் பை பேஜாக எல்லா பக்கங்களையும் குறிப்பாக அந்த ஹைலைட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே படிங்க. வருஷங்கள், அதுக்கப்புறம் நிகழ்ந்த நிகழ்வுகள், அதில் யார் தலைமை ஏற்றுறாங்க, இது எல்லாமே டோட்டலாக கேதர் பண்ணி படிங்க. இதுதான் டிஎன்பிசியில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கங்க. எல்லாரும் ஈஸி எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.